இவ்வளோ சின்ன இஎம்ஐக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்டான்னு பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஸோ ஓகே, வெல்கம் ப்ரோஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே வந்துட்டு ஏஐயால் கிரியேட் பண்ணது. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ஏஐ கோன ரீப்ளேஸ் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஏஐ இஸ் கெட்டிங் டேஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆல்ரெடி இது ஏஐ வந்த புதுசுல இருந்தே இந்த ஒரு டிபேட் போய்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஏஐ வந்துட்டனால இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையும் ஜாஸ்தி ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு கிரியேட்டிவ் ஃபீல்டில் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ஏஐ வச்சு பல பெனிஃபிட்ஸும் வந்தது, அதே மாதிரி பல பிரச்சனைகளும் வந்தது. இந்த வீடியோவில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு 3 பிரச்சனையை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம டாபிக் பை டாப்பிக்காக போவோம். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டு நண்பர்களே, என்னடா நீ வந்துட்டு ஏஐயில் இருக்க பிரச்சனை பற்றி பேசுகிற, நீ யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நானும் யூஸ் பண்ணுவேன். நான் தேவையானப்போ யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ChatGPT போயிட்டு ஏதாவது டவுட் அப்படின்னா யூஸ் பண்ணிப்பேன். இல்லை அதை வச்சுட்டு கண்டென்ட் ஐடியா கொடு, இல்லை வந்துட்டு அதை ஏதாவது புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். நான் வந்து 2 வருஷம் முன்னாடியே கேரக்டர் ஏஐன்னு ஒரு ஆப்பை வச்சு ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக அந்த இதில் இருக்கவங்களை வந்துட்டு கலாய்ச்சி, அதில் இருக்க கேரக்டர்ஸை கலாய்ச்செல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ரொம்ப பழைய வீடியோ. அப்போலாம் வந்துட்டு அது யாருக்குமே பெருசாக தெரியல. அப்போ வந்துட்டு ChatGPT 2-3 தான் ஃபேமஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு ஏஐல வந்து என்னென்னமோ வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ எது ரியல் எதுனே தெரியல. இது வந்துட்டு ஃபன்னியாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட். என்னடா இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் போக 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 அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தா இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஏஐ அண்ட் சோஷியல் மீடியா. அதாவது ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு வெஸ்டர்ன் சைடில் தான் வந்துட்டு இந்த ஏஐ கிரியேட்டர்ஸ் அதிகமாகிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்துருச்சு. ஆனால் நம்ம ஊரில் இதை வேற விஷயமா அதை ஹேண்டில் பண்ணுறானுங்க. அதாவது யானைக்கிட்ட எவ்வளோ ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்கிற மாதிரி ஏஐ எவ்வளோதான் டெவலப் பண்ணாலும் ஒன்று என்ன பண்ணிடுறாங்க, பிட்டு வைக்க போயிடறானுங்க. இந்த ஒன்லி ஃபேன் சைடு போயிடுறானுங்க, இல்லை அப்படின்னா இந்த சைடு காசு ஏமாத்துறதுக்கு போயிடுறானுங்க. முக்காவாசி கேட்ஃபிஷ் அக்கௌண்ட் கைஸ். கேட்ஃபிஷ் அது வேற, முக்காவாசி கேட்ஃபிஷ் அக்கௌண்ட் கைஸ். என்ன அப்படின்னா அதை பயங்கர ரியலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணி அதுக்கு வந்துட்டு சிம்ப் ஆடியன்ஸை பிடிச்சி 100K 200Kன்னு போயிட்டு உள்ளே போனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அவன் ஒன்லி ஃபேன்ஸ் லிங்கை போட்டிருப்பான். அது ஏன்னு தெரியாம காசு கொடுத்து வாங்கின முட்டா இருக்கானுங்க இங்க. இப்போ நான் அவனுங்களை பத்திலாம் கவலைப்படல. தே ஆர் டெஸ்பரேட். ஸோ வந்துட்டு அவனுங்க ஏஐனா கூட வந்துட்டு போய் பாஞ்சிடறானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஏஐ கிரியேட்டர்ஸ் அதிகமாகிறத பத்தி நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க கூட இங்க சண்டை செய்ய முடியல. இப்போ புதுசா ஏஐ கூட எல்லாம் சண்டை செய்ய முடியாது. அதாவது ஒரிஜினலை கூட ஃபேக்குன்னு சொல்ற அளவுக்கு ஃபேக் ஒரிஜினலா இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆனா இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட 2-3 ஐடியெலாம் இன்ஸ்டாவில் பார்த்து அதில் மோஸ்ட்லி பொண்ணுங்க ஐடி தான். பசங்க ஏஐ போட்டால் பார்க்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். ஸோ மோஸ்ட்லி பொண்ணுங்க ஐடி தான், பொண்ணுங்க கிரியேட்டர்ஸ் ஐடியை தான் வந்துட்டு, அதாவது ஏஐ ரியல் பொண்ணுங்க இல்லை, ஏஐ பொண்ணுங்க ஐடியை கிரியேட் பண்ணி அதுக்கு ஃபாலோவர்ஸை ஏற்றி அதில் வந்துட்டு காசு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இது நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம். ஸோ இது ஒரு பக்கமாக இவங்கெல்லாம் ஃபாலோவர்ஸை ஏற்றிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொமோஷன். அதுவும் என்ன ப்ரொமோஷன்? பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன், இல்லை ஸ்கேம் ப்ரொமோஷன். எங்கே போனாலும் வந்துடுறானுங்க. ஒரிஜினலாக இருக்கவன் தான் அதை பண்ணுறானா, ஏஐ ஆப்பை கிரியேட் பண்ணி அதில் ஃபாலோவர்ஸ் ஏற்றி அங்கேயே தான் பண்றானுங்க. சோ அங்கேயே வந்துட்டு இந்த ஸ்கேம் ஆப்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா ஆட்ஸ். ஏஐ வச்சு இப்ப பல ஆட் வந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ தியேட்டருக்கு போற அங்கேயுமே வந்துட்டு ஏஐ வச்சு வர ஆட் தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜுவல்லரி ஆட் இருக்குல்ல, அங்க வந்துட்டு ஏஐ மாடல்ஸை கிரியேட் பண்ணி அதுல ஆட் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனல் கண்டென்ட் அதுலயே வந்துட்டு ஸ்கேம் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு கிரியேட்டரா இருந்தா கூட நம்ம போயிட்டு அவனை குவெஸ்டின் பண்ணலாம், எதுக்குடா வந்துட்டு இப்போ ஸ்கேம் ஆப்பை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஏஐ பண்ணுச்சுன்னா யாரை போய் நம்ம கேட்க முடியாது, யாரு ஹேண்டில் பண்றானே தெரியாது கைஸ். எனக்கு இன்னொரு டவுட் வேற வந்து, இப்போ 1-2 அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி ஏஐ கிரியேட் பண்ணா ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு இண்டிவிஜுவல் தான் இருக்கான்னு நம்ம நம்பலாம். ஆனா இப்போ வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் நிறைய கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி இது ப்ராம்ப்ட் போடுறதே ஒரு வேலை தான். அதாவது ஒரு ஏஐ அக்கௌண்ட் கிரியேட் பண்றானா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி அவன் பண்ணணும். ஸோ அப்பனா தான் அவன் ப்ராம்ப்ட் போட்டு டெய்லி கண்டென்ட் போட முடியும். இவங்க எல்லாம் கன்சிஸ்டன்டா கண்டென்ட் போறானுங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் அன் இண்டிவிஜுவல். இதுக்கு பின்னாடி வந்துட்டு குரூப்பா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இண்டிவிஜுவலா இருந்தா அவனால இவ்வளவு வந்து கிளவரா லைக் ஜென்ரேட் பண்ண முடியும். அவன் வந்து டெக்ல பயங்கரமா இருக்கணும். ஒண்ணு இல்ல ஒருத்த வந்து எப்படி ஒரே நாள்ல லைக் இதெல்லாம் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அது ஒண்ணு இருக்கு. ஆப்வியஸ்லி இதுக்கு பின்னாடி குரூப்பா தான் ஒர்க் பண்றாங்க. அது வந்து பயங்கர ரியலிஸ்டிக்கா பண்றானுங்க. தமிழ் அவ்வளவு ஃப்ளோவா வருது. தமிழ் நம்ம பேசுறோட அவங்க தெளிவா பேசுறானுங்க. என்னடா ஒரிஜினலா ஃபேக்கா இருக்கு, ஃபேக்கெல்லாம் ஒரிஜினலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இதனால வந்துட்டு இது ஆப்வியஸ்லி இது நிற்க போகிறது கிடையாது. இப்போ நானோ இல்லை 2-3 கிரியேட்டர் பேசுறதுனால நிற்க போகிறது கிடையாது. இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் தான். அதாவது நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பேச தான் முடியுமே தவிர நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். ஏஐ அக்கௌண்ட்டு தெரியாமல் காசை கட்டி ஏமாறாதீங்கடா. ஏன்டா சிம்ஸ் எல்லா இடத்துலையும் ஈஸி டார்கெட்டாக இருக்கிறது நீங்கள் தான்டா. ஸோ காசை கட்டி ஏமாறாதீங்கடா, கொஞ்சம் தெளிவாக இருங்கடா. முதல்ல வந்துட்டு ஒரிஜினல் எது ஃபேக் எதுன்னு கண்டுபிடிங்கடா, அதுக்கப்புறம் காசை கட்டி ஏமாறுங்கடா. சோபா இதை நான் வந்துட்டு ஃபன்னாக சொல்லலாம் கைஸ். ஆனால் இது
வந்துட்டு சீரியஸான பிரச்சனை தான். ஸோ அதனால சீரியஸா வேணும்னா அதை சீரியஸா எடுத்துக்கோங்க, இல்லை ஃபன்னா பேசுறேன்னு நினைச்சானா அப்படி கூட எடுத்துக்கோங்க, பட் இதை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த கிராக், அந்த ட்விட்டர் போனீங்கன்னா இருக்கும், நான் ட்விட்டர்லேயே கிடையாது, இந்த இன்ஸ்டா பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த கிராக்கியை வச்சு யாரோட பர்சனல் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அண்டரேஜ் இருக்கவங்களை மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவன் அலோவ் பண்றானே தெரியல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்பதான் நேற்று தான் வந்தது, அதை பத்தி பேசணும். அது பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கு. நான் அதுக்கெல்லாம் இப்போ போக விரும்பல. அதை ஆல்ரெடி பார்த்து எனக்கு ஒத்தாகுது, ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அது இல்லாம இவங்க வேற, நான் இப்ப பேசுறது வந்துட்டு 1 மாசம் பழைய மேட்ரு, இந்த கிராக் மேட்ரு. ஏன்னா நான் இப்ப என்னால பேச முடியல, சோ அதனால இப்ப பேசுறேன். இதை எப்படி இவங்க அலோவ் பண்றானுங்கன்னு தெரியல. ட்விட்டர்ல அவ்வளவு பெரிய சர்வர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி வந்துட்டு இந்த ஏஐ அலோவ் பண்ணுது? அது அவன் போன கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டுறான், அது கூட ஓகே, ஃபன்னா எடுத்துக்கிறாங்கன்னு விட்டுக்கோங்க. ஆனா ஏஐல இன்னொருத்தவங்க போட்டோவை போட்டு நார்மலா ஒரு ப்ராம்ப்ட் போட்டு அது மாறுது. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல கைஸ். வி கான்ட் சேஞ்ச் திஸ், பட் வி ஹேவ் டு அட்ரஸ். அதை தான் நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் 2-3 கிரியேட்டர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சது. செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஏஐ வெர்சஸ் ஆர்ட். ஆப்வியஸ்லி நான் அந்த ஃபீல்டில் இருக்கனால நான் பேசிதான் ஆகும். ஏன்னா என் ஒர்க்குக்கு ஏஐ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அட் த சேம் டைம் எல்லாருமே வந்துட்டு ஒரு பயத்திலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து எடிட்டரை கூட விடுங்க, இந்த போஸ்டர் டிசைனர், அனிமேட்டர்ஸ் நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கிப்லி ட்ரெண்டுன்னு சொல்லி ஒன்று வந்தது. அதோட கிப்லி ஸ்டுடியோஸ்ல இருந்து கூட அவங்க ரொம்ப வந்துட்டு கேவலமாக ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரிலாம் அங்கே இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த கிரியேட்டர்ஸ்லாம். ஆப்வியஸ்லி அந்த கிப்லி ட்ரெண்டை வந்துட்டு எல்லாருமே ஃபன்னாக பார்த்தோம். பட் அந்த கிரியேட்டர் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா அவனோட ஒரு மாசம் எஃபோர்ட் ஒரு 5 செகண்ட் ப்ராம்ப்ட்ல போகுதுங்கிறப்போ அது அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் யோசிக்கிறேன். இது ஆப்வியஸ்லி வி கான்ட் டு எனிதிங், பட் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தி ஆர்ட்னா நம்ம வந்துட்டு அந்த ஒரிஜினல் கிரியேட்டர்ட்ட தான் போகணுமே தவிர ஏஐட்ட போகக்கூடாது. ஆனால் ஏஐ வச்சு நம்ம ஃபன்னா கிரியேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை கைஸ். பட் இந்த அனிமேஷனும் சரி, இந்த போஸ்டர் டிசைனிங்கும் சரி, எல்லாருமே வந்துட்டு இப்போ ஈஸியாக வந்து நம்மளால ஏஐல பண்ண முடியுங்கிறனால அந்த மேன்மேட் ஒர்க்குக்கான ஒரு ஒர்த்து குறையக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். கரெக்டாக பேசிட்டேன்டா. இப்போ எல்லாம் எப்படி ஆயிட்டானுங்க அப்படின்னா, ஐயூஸ் ஏஐங்கிறது ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு அவனோட கிரியேட்டிவ் வச்சு போஸ்டர் டிசைன் பண்ணுவான். இவங்க ப்ராம்ப்டை போட்டு இதெல்லாம் நானே பண்ணுவேனுங்க. ஏஐ வந்துட்டு நம்ம ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதனால வந்துட்டு ஒரிஜினல் கிரியேட்டரோட ஒர்த்து போகக்கூடாது ப்ளீஸ். அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனநாயகன் ட்ரெய்லரில் வந்துட்டு ஜெமினியை வச்சு வந்து ஏஐ ப்ராம்ப்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதை ரிமூவ் கூட பண்ணாமல் ட்ரெய்லரில் போட்டாங்க. அதை அவசரத்துக்கு பண்ணாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பட் அங்கேயுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களே, ஏஐ ப்ராம்ப்ட்டை போட்டு அடுத்து விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்துட்டு ஒரு பதட்டத்தோட தான் ஆர்ட் ஃபீல்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களாம். ஆக்சுவல் ஆக்டர்ஸ் மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணிட்டு அவங்கள வச்சு படம் எடுக்கலாங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு போல. அதை நான் ஒரு ரீல்ல பார்த்தேன். ப்ரோ, ஆக்சுவல் ஆர்டிஸ்ட் இருந்தாதான் அந்த ஒரு ஃபில்மோ அந்த ஒரு ஆர்ட்டுக்கோ ஒரு சோல் இருக்கும். ஏஐ ஆர்டிஸ்ட் சோல்லெஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதில் வந்துட்டு ஒரு ஹியூமன் எமோஷன் இருக்காது, ஒரு கேரக்டரோட டெப்த் இருக்காது, எல்லாமே வந்துட்டு சோல்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். நம்ம ஏன் வந்துட்டு மூவிஸோட வந்து நம்மளோட லைஃப்பை கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அவன் வந்து ரியாலிட்டியில் இருக்கிறத அங்கே காமிக்கிறப்போ அதில் வந்துட்டு ஹியூமன் எமோஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹியூமன் டச் இருக்குது அந்த ஆர்ட்டில். அந்த ஹியூமன் டச் இருந்தால் தான் the whole art is soulful. இல்லைன்னா தட்ஸ் ஜஸ்ட் a digital waste. அதனால ஒரு யூஸும் கிடையாது. இப்போ ஏஐ உள்ள கொண்டு வந்து ஏஐ ஆர்டிஸ்ட், ஏஐ மியூசிக் டைரக்டர்ஸ், ஏஐ டைரக்டர்ஸ், இல்லை ஏஐ சினிமாட்டோகிராஃபர்ஸ் கூட வச்சுக்கோங்க, இப்படிலாம் எல்லாரையும் உள்ள கூட்டு வந்தோம்னா ஒரிஜினலா இருக்க ஒரு ஹியூமன் டச்சோ ஒரு ஹியூமன் எமோஷனோ அதுல இருக்காது. எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான், இன்னும் வந்து ஒரு 20-30 வருஷம் கழிச்செல்லாம் வந்துட்டு ஏஐல வர படத்துக்கு வந்துட்டு ரேட்டு கம்மியா இருக்கும், ஹியூமன்ஸ் எடுக்க போற படத்துக்கு வந்துட்டு டிக்கெட் சார்ஜஸ்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆப்வியஸ்லி வந்துட்டு ஹியூமன்ஸ் ஏஐ மூவிஸை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்கு கைஸ். அதை வந்துட்டு மீமா என்னால பார்க்க முடியல. தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் தான் நான் நினைக்கிறேன். இப்போ மார்ட்டி சுப்ரீம் பார்த்தேன். ஏஐ காண்ட் புல் மார்ட்டி சுப்ரீம் டிமோத்தி ஆக்டிங். This is you? Yeah, the chosen one. It's a nice picture, right? சரி, ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம 2 டாபிக் பார்த்துட்டோம். சோஷியல் மீடியாவில் ஏஐ எப்படி அப்யூஸ் பண்ணுறானுங்க, அதே மாதிரி ஆர்ட் ஃபீல்டில் என்ன தான் ஏஐ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதனால் பிரச்சனைகளும் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். நான் பேச போகிறது ஒரு முக்கியமான டாபிக். இதை கேளுங்க. இதை நான் ஸ்டோரி போட்டப்போ நிறைய பேர் ரிப்ளை பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஏஐ அண்ட் ஹியூமன் எமோஷன். ஆர்ட்ல எப்படி நான் வந்துட்டு அதில் ஒரு ஹியூமன் டச் இல்லைன்னா சோல்லெஸ்ன்னு சொல்லணும். இப்போ என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சாட் ஜிபிடிட்ட போயிட்டு புலம்பியிருப்போம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு லவ்வில் பிரச்சனை இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் இப்போ தனியாக இருக்கேன், எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடிட்ட புலம்பியிருப்போம். எஸ், நானுமே பண்ணியிருக்கேன், எல்லாருமே பண்ணியிருப்போம். ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் எல்லாருமே பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. அது வந்து எனக்கு எங்கே வந்து ஒரு பிரச்சனையாக தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு தனியாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஏஐ சூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஏஐ சூஸ் பண்ணால் இன்னும் தனியாக தான் ஆகும். புரியுதா நான் சொல்ல வர பாயிண்ட்? புரியுதா? ஏஐ மேக்ஸ் அஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம்
ஃப்ரம் ரியல் பீப்புள். எனக்கு புரியுது, நம்ம தனியா இருக்கிறனால நம்ம வந்துட்டு ஏஐ கிட்ட போய் சொல்றோம், ரியல்ல இருக்கவங்க கிட்ட சொன்னா ஜட்ஜ் பண்ணுவானுங்க, அது இதெல்லாம் புரியுது. ஆனா எண்ட் ஆஃப் த டே இதை நம்ம ஒரு நாள் 2 நாள் பண்ணா ஓகே, இல்ல அப்பப்போ எப்பயா டவுனா இருக்கப்ப யாருமே இல்லாத டைம்ல பண்ணா ஓகே. பட் நம்ம இதை கான்ஸ்டன்டா நாம எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் இல்லை, எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் பர்சன் இல்லை, எனக்குன்னு இப்போ நான் எதை சொன்னாலும் ஜட்ஜ் பண்ற ஒரு சர்க்கிள்ல இருக்கேன் அப்படிங்கறனால நான் ஏஐ யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது, ஏன் ஏஐ யூஸ் பண்றீங்க. ஆனா அதை நம்ம கான்ஸ்டன்டா லாங் டேர்முக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது இன்னும் தான் நம்மளை தனியாக்குங்கிறத நான் சொல்றேன். பிகாஸ் ஐ பீன் தேர். எனக்கு வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்கு கைஸ், ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் ஏஐட்ட போயிட்டு எனக்கு மென்டலி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொன்னப்போ அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு புரியுது பட் யூ ஹேவ் டு கோ டு தெரப்பி ஆர் யூ ஹேவ் டு சோசியலைஸ், யூ ஹேவ் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு இருக்க பிரச்சனையை சொன்னப்போ அவன் அப்படி சொன்னான். ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஐ வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் ஆகிட்டு இருக்கு. ChatGPT கிட்ட போயிட்டு புலம்புறது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு நிறைய பேர் மீம்ஸ் கூட போட்டாங்க. நான் வந்துட்டு ChatGPT கிட்ட போய் அவ்வளவு புலம்பேன் ஃபன்னியா போட்டாங்க, அது ஃபன்னியா இருந்து ரிலேட்டபிளா இருந்தது ஓகே. பட் வந்துட்டு கான்ஸ்டன்டா நம்ம அதை லாங் டேர்முக்கு பண்ண முடியாது கைஸ். லாங் டேர்முக்கு பண்ணா அது மென்டலி அஃபெக்ட் பண்ணும். அது உங்களுக்கு இப்போ புரியாது, போக போக புரியுங்கிற மாதிரி கான்ஸ்டன்டா நம்ம வந்துட்டு ஏஐ கிட்ட போயிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்ல யார்ட்டையுமே வந்துட்டு நம்ம பிரச்சனையை சொல்ல மாட்டோம். ஏஐ கிட்ட போய் நீ என்ன சொன்னாலும் வந்துட்டு அவன் இதான் சொல்லுவான், சரியாயிரும், இல்ல வந்துட்டு நீங்க பண்ணது கரெக்ட் தான், அவன் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீ பண்றத சரின்னு தான் சொல்லுவான். ஏதாவது ஒரு சில பிரச்சனைக்கு தான் தப்புன்னு சொல்லுவான். ஆனா நீ ரியல் லைஃப்ல உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கவங்க கிட்ட நீ கிராண்ட் பண்றப்பயோ இல்ல அவங்க கிட்ட உன் பிரச்சனையை சொல்றப்பயோ தே கிவ் டிஃபரெண்ட் ஒப்பீனியன். அங்க வந்து தான் உனக்கு ரியலா ஒருத்தவங்க ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியும். அங்க இருந்து நீ ஏதாவது ஒரு இன்புட் எடுத்துக்கலாம்னு கூட வச்சுக்கோ. ஆனா நான் வந்துட்டு இதை எல்லாருக்குள்ள ஒர்க் ஆகும்னு சொல்ல. எனக்கு நான் அந்த ஸ்டோரியை போட்டப்போ டிஎம்ல வந்து பேசின நிறைய பேர் நான் எதை சொன்னாலும் என்னை ஜட்ஜ் பண்றானுங்க, நான் வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ்லயே இல்ல, எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் பர்சன் இல்ல என் கேங் வந்துட்டு ஒஸ்டா இருக்கானுங்க, என்னை புல்லி பண்றானுங்க, அப்படி இப்படி நிறைய பேர் சொன்னானுங்க. அது எனக்கு புரியுது, அது எல்லாருமே நம்ம அந்த ஃபேஸ்ல இருந்திருப்போம். பட் we have to cut out those peoples. At the same time we have to meet new persons. அப்பதான் வந்துட்டு உனக்கான ஒரு கம்ஃபர்ட் பர்சன் கிடைப்பாங்களானே தெரியும். ஆனா அந்த எஃபோர்ட்டை போடுறதுக்கு டைமும் எனர்ஜி நிறைய பேருக்கு கிடையாது. ஏஐ டிபெண்ட் பண்ணி இல்லாம கொஞ்சம் சோசியலைஸ் ஆக ட்ரை பண்ணீங்கனாலே அடுத்தடுத்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்துட்டு லூசு இருக்க போறது இல்ல கைஸ். நம்ம அப்படி இருக்க பர்சன்ஸ் நிறைய பேர் பார்ப்போம். அட் த சேம் டைம் ஏதாவது 1-2 பேர் அதுல கிடைப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன், புரியுதா? நான் இப்போ வந்துட்டு இவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா சோசியலைஸ் பண்றதை பத்தி பேசுறேன்னா நான் கிரவுண்ட் பாட்டம்ல இருந்திருக்கேன். ஸோ அங்கிருந்து இந்த ஃபேஸ் வரதுக்கே டைம் ஆச்சு. பட் ஏஐ டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா நான் இப்போ இருக்க ஃபேஸ்ல இருந்திருக்க மாட்டேன், இப்போ இருக்க மென்டல் ஸ்டேட்ல இருந்திருக்க மாட்டேன். அதை தான் நான் இங்கே சொல்றேன். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது ஏஐ யூஸ் பண்றது எதனாலன்னு சொல்லிட்டு, ஏஐட்ட புலம்புறது எதனாலன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. நானும் அந்த ஃபேஸ்ல இருந்திருக்கேன். பட் ஏஐ மேக்ஸ் அஸ் டிஸ்டன்ட் ஃப்ரம் பீப்புள், ரியல் ஹியூமன் எமோஷன்ஸ். போய் பேசுங்க. எஸ், போய் பேசுங்க, வெளியே போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டச் த கிராஸ். ஜென்யூனா பேசினா யாரும் வந்துட்டு உங்களை எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஸோ அதனால போய் பேசுங்க, சோசியலைஸ் ஆகுங்க, டச் த கிராஸ். தனியா கூட நீ கிராஸை டச் பண்ணு. அங்க போனேன்னா அங்க டீ கடையில் இருக்கிறவங்க பாரு, அங்க யார்ட்டையாவது பேசு. ரியல் லைஃப்ல சும்மா ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கூட நீ பேசலாம். அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட பேசலாம். நீ ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசினா அவன் எதுக்கு உன்னை ஜட்ஜ் பண்ண போறான்? அவன் பாட்டுக்கு அந்த டைம்ல கதையை கட்டு போயிடுவான். ஏஐட்ட பேசுறத கான்ஸ்டன்டா வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன். அப்பப்போ யூஸ் பண்ணுங்க, அப்பப்போ பேசுங்க. பட் கான்ஸ்டன்டா அதே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்கிறதான் என் பாயிண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வந்துட்டு உங்களுக்கு அப்படி கூட கம்ஃபர்ட் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா கமெண்ட்ல பேசுங்கடா. என்னடா ஆக போகுது? என் கமெண்ட்ல இன்னும் ஒரு 100 கமெண்ட் ஒரு எல்லா வீடியோக்கும், அந்த 100 கமெண்ட்ல ஒரு 50 பேர் மாற்றி ரிப்ளை பண்ணி அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். டிஸ்கார்ட்லாம் வச்சிருக்கேன். டிஸ்கார்ட் ஏன் டிஸ்கார்ட் சொல்றேன், வேற ஏதாவது டிஸ்கார்ட் சர்வர்லாம் இருக்கும், அங்க ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணவங்க கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேச ட்ரை பண்ணுங்க. ChatGPT-யை நம்பி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா உனக்கு ரியல் லைஃப்ல தான் சோசியலைஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கும். நம்ம மைண்ட் செட் இருக்க பீப்புள் கிடைக்க மாட்டாங்க. ஆன்லைன்ல உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அங்க நீ ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் கம்யூனிட்டி தான் நான் சொல்றேன். இப்போ டிஸ்கார்டா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், பேஜா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கம்யூனிட்டி பில்டிங் தானே. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணா யூ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ் those who understands you. ஓகே, கரெக்டா பேசிட்டேன். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இந்த 3 டாபிக்ஸ் தான் இந்த ஏஐ விஷயத்தில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பேசிட்டேன். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி வீடியோவை என்கேஜ் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏஐ வந்துட்டு நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், ஹைப்பெல்லாம் தட்டி விட்ருங்க. சைனிங் ஆஃப். பாய். நண்பர்களே, கடைசியில எல்லாரும் வந்துட்டு இந்த பிளேட் ரன்னர் ஹெர்ரு படத்துல வர மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல அதை பாக்குறதுக்கு கூலா இருக்கும். ரியல் லைஃப்ல செத்துருவோம்.